குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கூவக்கிழங்கு, ஆரோ ரூட்டு கிழங்கு, கூம்பு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க. ரொம்பவே ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வெரைட்டிஸ் தாங்க நம்ம கார்டனில் வச்சுருக்கோம். இப்போ 4 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோங்க. ஸோ 4 க்ரோ பேக்குமே அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. ஸோ அதோட இலைகளும் காஞ்சி போய் கிழங்குகளும் க்ரோ பேக்கில் இருந்து வெளியே முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் அறுவடைக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 4 க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய கிழங்குகளுமே அதோட இலைகள் காஞ்சி போய் அந்த பிளான்ட்ஸும் பூக்களும் கொடுத்துதுங்க. பூக்களும் கொடுத்தது அப்படின்னாலே அது அறுவடைக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அந்த 4 க்ரோ பேக்குமே நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோங்க. அந்த அறுவடை வீடியோ தாங்க நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இந்த கிழங்கு வகைகளில் இருக்குது. ரொம்பவே கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் B1 இருக்குது, B2 இருக்குது, B3 இருக்குது, B5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விட்டமின்ஸ், ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதை எடுக்கக்கூடிய டைமில் இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டை சீராக வைக்கிறதுக்கு இது பெனிஃபிட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் கேருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட இதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி க்யூர் ஆகும். ஸோ இதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிழங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாவு அந்த மாவோட நேம் தாங்க ஸோ மராண்டா அரண்டினேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்பவே ஸ்டார்ச், ரொம்பவே அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இது குழந்தைங்களுக்கு கூட ஆரோ ரூட்டு மாவு அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக அவங்களுக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய டைமிங்கில் ஸோ இந்த பவுடர் வாட்டரில் நல்லா கொதிக்க வைத்த தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க. ஸோ அது இதிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கிழங்குலேருந்து கிடைக்கக்கூடியதாங்க அந்த ஆரோ ரூட்டு பவுடர். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசினல் ரீதியாகவும் இருக்குது, அப்புறம் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. ஸோ அதாங்க நம்ம கார்டனில் வச்சுருக்கோம். இது ரொம்ப ஹைட்டாக எல்லாம் வராதோ, ஒரு 2 to 5 அடி வரதாங்க இதோட ஹைட் இருக்கும். ஸோ இது ரொம்ப கேரெல்லாம் கொடுக்கவே வேண்டாங்க. ஒரு லோ மெயின்டெனன்ஸ் தாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இதுக்கு கொடுக்கக்கூடிய மண் கலவையை எடுத்துகிட்டு வருஷம் பூரா இந்த பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு வளரக்கூடியதாங்க இந்த பிளான்ட்ஸ். இப்போ நம்ம ஒரே ஒரு வாட்டி தாங்க மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணி இந்த பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது நம்ம டெய்லி நெக்ஸ்ட்டு வாட்டர் கொடுப்போம், அவ்வளோதாங்க. இடையில எந்த ஃபெர்டிலைசரும் நம்ம கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். எவ்வளோ கிழங்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. நம்ம லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இந்த கிழங்குகள் நம்ம கார்டனில் வச்சு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துகிட்டே வரோம். ஸோ இது 3ஆவது வருஷம் தாங்க நம்ம திரும்பவும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த 2 இயர்ஸ் எனக்கு நல்ல அறுவடை கொடுத்ததுனால தான் நான் கண்டினியூவாக வச்சிட்ருக்கேங்க. ஸோ இது வைக்கிறது நம்ம ஒரு மீடியம் சன்லைட் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் வச்சுக்கோங்க. அது டார்க்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு ரொம்பவும் நமக்கு வெயில் படக்கூடிய இடங்களும் வேண்டாங்க. ஸோ இந்த மாதிரி மீடியம் லைட்டே இதுக்கு போதும். செழிப்பாகவே நல்லா வளருங்க, பசுமையாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோ பேக் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ கிழங்குகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இந்த க்ரோ பேக்கை கொஞ்சம் நம்ம கட் பண்ணியெல்லாம் எடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி கிழங்குகள் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதை இப்படி தட்டி எடுத்தாலே போதுங்க. மண்களெல்லாம் உதிர்ந்து வந்துடும். கொஞ்சம் கஷ்டந்தாங்க, ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நம்ம தட்டி அதை தூக்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த க்ரோ பேக்கை எகெயின் வைக்க முடியாது. நம்ம இதிலேயே திரும்பவும் இந்த பிளான்ட்ஸ் நம்ம செட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கிழங்குகள் வெள்ளை வெள்ளை அப்படின்னு வருது அப்படின்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழங்குகள் ஒரு க்ரோ பேக்கில் இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழங்குகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லா கிழங்குகளும் நல்ல பெரிய கிழங்குகளாக தாங்க இருக்குது. நம்ம ஒரு க்ரோ பாக்லேயே ரொம்ப கிழங்குகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கக்கூடிய டைமிங்கில் நம்ம வந்து க்ரோபாகும் வந்து கிளியாமல் நம்ம பார்த்துக்கலாம். எங்கேயும் நம்ம பிளான்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம தூக்கி தட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ தட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே கிழங்குகள் உதிர்ந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு க்ரோ பேக்கில் நமக்கு எவ்வளோ கிழங்குகள் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுவே போதுங்க. ஸோ நமக்கு தேவைக்கு நமக்கு இந்த இயருக்கு தேவையான கிழங்குகள் ஒரு க்ரோ பேக்லேயே கிடச்சிருக்கு பாருங்கள். கிழங்குகளும் ரொம்ப பெரிய கிழங்குகளாக தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பாக் வந்து அறுவடை பண்ண போகிறோம். எவ்வளோ கிழங்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதையும் அதே மாதிரி தான் நம்ம தட்டி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தாங்க. பட் ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டிங் வேணுங்க. இப்போ கார்டனிங் அப்படின்னாலே நமக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம பிளான்ட்ஸை நிறையவே நம்ம லவ் பண்ணணுங்க. பிளான்ட்ஸை ரொம்ப நம்ம வந்து இயற்கையை ரொம்ப நேசிக்கணுங்க. நேசித்தா தான் நமக்கு இந்த பிளான்ட்ஸ் மேலே நமக்கு வந்து ரொம்பவே ஈடுபாடு வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கார்டனிங் ஒர்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங்கோட பண்ணக்கூடிய எந்த ஹார்ட் ஒர்க்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக தாங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பாருங்கள், நம்ம எவ்வளோ இன்புட்டு கொடுத்துருக்கோமோ ஸோ வந்து நமக்கு இயற்கை வந்து நிறையவே நமக்கு தருங்க அவுட்புட் வந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்லேயே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கிழங்குகளே நமக்கு அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம கடையில் எங்கே போய் நம்ம வாங்கினாலும் ஸோ இந்த அளவுக்கு பியூராக 100% ஆர்கானிக்காக நம்ம வாங்குகிறோமா அப்படிங்கிறது டவுட்டு தாங்க. ஸோ நம்ம கார்டன்லேயே நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்லாம் நம்மவே வச்சு எடுக்கிறோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ கேஷும் நம்ம கொடுக்க முடியாதுங்க. விலை மதிக்க முடியாத ஒரு ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இதை எடுக்கக்கூடிய நம்ம எடுக்கிறோம், நம்ம ஃபேமிலி எடுக்கிறோம், நம்ம குழந்தைகள் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டைமிங்லேயே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸு இதில் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வேணும் நமக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ணணுங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா இயற்கை நமக்கு ரொம்ப நிறையவே கொடுக்குங்க. எந்த க்ரோபேக் எந்த டேமேஜுமே இல்லை பாருங்கள். ஸோ வெளியே எந்த எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராக பாருங்கள். கிழங்குகள் எவ்வளோ கிழங்குகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த 2வது பையிலையும்
ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரே ஒரு க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருந்தேன். ஏன்னா இது நம்ம கார்டனில் வருமா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுப்போமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வச்சேன். ஸோ அது வந்து நம்ம அறுவடை நல்லபடியாக கிழங்குகள் நிறையவே இருந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரோ பேக்லேயே நிறைய கிழங்குகள் இருந்ததுனால செகண்ட் டைம் வந்து நான் 2 க்ரோ பேக்லேயே செட் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் டைமும் எனக்கு நிறையவே கிடச்சிருச்சு. ஸோ வந்து அது தேர்டு டைம் வந்து நான் 4 க்ரோ பேக்காக செட் பண்ணியிருக்கேங்க. நம்ம இன்னி வந்து இதே 4 க்ரோ பேக்கில் தான் எங்கேனும் செட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம 3வது க்ரோ பேக்கு தான் பை தான் நம்ம வந்து இன்னி அறுவடை பண்ண போகிறோங்க. இதே மாதிரி தாங்க நம்ம 3வது க்ரோ பேக்கும் தட்டி நம்ம எடுக்கிறோம். இதில் ஆல்ரெடி நான் அந்த க்ரோ பேக் வந்து நம்ம வைக்கிற டைமே கொஞ்சம் வந்து கிழிஞ்சு தான் இருந்தது பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் டேமேஜிங்கான க்ரோ பேக் தான். கிழங்குகளும் வெளியே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். நிறைய கிழங்குகள் இதுலேயும் இந்த பைகளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேங்க. ஸோ கிழங்குகளும் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு தேவையான மெயின் வந்து லீஃப் தாங்க. லீஃப் கொடுத்தாலே, கம்போஸ்ட் கொடுத்தாலே போதுங்க. லீஃப் கம்போஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கார்டன்லேயே கிடைக்கக்கூடிய ட்ரை லீவ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க. ஸோ அந்த ட்ரை லீவ்ஸை இதுக்கு மேலே நீங்கள் போட்டு கொடுத்தாலே நம்ம தண்ணி விடக்கூடிய டைமிங்கில் மக்கி அதே ஒரு கம்போஸ்ட் அதுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுதான் இந்த பிளான்ஸுக்கு இந்த கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி லீவ்ஸ் தாங்க, ட்ரை லீவ்ஸ் தாங்க. ஸோ அது கொடுத்தாலே போதும், நம்ம வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் இதுக்கு கொடுக்க வேண்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து டெய்லி கொடுக்கணுங்க இதுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிழங்குகள் எந்த க்ரோ பேக்லேயும் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 க்ரோ பேக் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையவே கிழங்குகள் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலான க்ரோ பேக்கையும் நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். ஸோ 4வது க்ரோ பேக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பருங்க. அதோட வெளியே பாருங்கள், சூப்பராக நிறைய கிழங்குகள் அதிலே வச்சுருக்குங்க. ஸோ அது வந்து வேர்கள், ஆனால் டேமேஜ் எதுவும் அந்த க்ரோ பேக்கில் இல்லை. பட் ஆனால் அதோட வேர்கள் வெளியே வந்து நிறைய கிழங்குகள் வச்சுருக்கு. சூப்பராக இருக்குங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நானும் இப்போ தான் பார்க்குறேன். எலியும் எதுவும் எலி தொல்லையும் எலியும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஸோ அது நோண்டி எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக சூப்பராக கிழங்குகள் இருக்குது. இயற்கை கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க இதெல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இயற்கையை ரொம்ப நேசிக்கணுங்க. ஒவ்வொரு பிளான்ட்ஸையும் நம்ம நேசிக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கார்டனிங்கில் நம்ம வந்து பிளான்ட்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இயற்கை நமக்கு தரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப பெருசு. நம்ம கொஞ்சம் இது பண்ணோன்னா இயற்கை நமக்கு வந்து பெரிய கிஃப்டாக தாங்க தரும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணுங்க கார்டனுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோ பேக்லேயும் கிழங்குகளெல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அது ஒயிட்டாக அப்படி வந்து நம்ம வரக்கூடிய டைமிங்லேயே அந்த கிழங்குகளை பார்க்கக்கூடிய டைமிங்லேயே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஒரு இதுங்க. நம்ம வந்து ஏழு இந்த மாதிரி நமக்கு தேவையான கிழங்குகள் நம்ம கார்டன்லேயே நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஒரு இதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சாக்கு பையாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் நான் சாக்கு பைகளை தான் இந்த மாதிரி கிழங்குகளெல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து தான் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாக்கு பைகளில் இருந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து க்ரோ பேக்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம க்ரோ பேக் வாங்க முடியலை அப்படின்னா நம்ம சாக்குகளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிழங்கு வெரைட்டிஸ் நான் வந்து சாக்கு பைகளில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம இந்த இயரில் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணணும். 1 by 1 நம்ம வந்து அறுவடை பண்ண போகிற வீடியோஸ் தான் நம்ம இன்னி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம 4 பைகளுமே அறுவடை பண்ணி எவ்வளோ கிழங்குகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம பிளான்ஸும் நம்ம வந்து ரீப்ளான் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். வேர்களெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எந்த ஃபங்கஸும் இல்லை, எந்த அழுகலும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம இதே பிளான்ஸை தான் நம்ம எகெயின் வந்து இனி வந்து செட் பண்ண போகிறோம்.
ஸோ அதுவும் ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழங்குகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது எத்தனை கேஜி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு கூட நிறைய கிழங்குகள் நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி இந்த மாதிரி ஏலி நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம வருஷம் வருஷம் நம்ம கார்டன்லேயே நம்ம இதை செட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட இயற்கை உரங்கள் தாங்க, லீவ்ஸ் தாங்க, இயற்கையான காய்ந்த ட்ரை லீவ்ஸ் தாங்க நம்ம வச்சு இதுக்கு ஃபெர்டிலைசராக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு அதையே கலெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தாலே போதும், நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கிழங்குகள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது நிறைய இதை நம்ம வேக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸிங் இதுக்குன்னு கொஞ்சம் நம்ம அதை இடித்து அதோட மாவை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி, ஸோ அதை மாவை எடுத்து வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் கூட இதில் பண்ணுவாங்க, திருவாதிரை களி அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கலாம் இந்த கிழங்கை வச்சு. இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக கிச்சனில் தான் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.